ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த இயர் முடிய போகுது இல்லையா, நம்ம வேஸ்ட்டாக அந்த கேலண்டர் எல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஸோ இந்த இயர் மறக்காமல் அந்த கேலண்டர்லாம் எடுத்து வைங்க. அதை வச்சு எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரி தொடர்ந்து ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாம் நிறைய சிம்பிளாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நான் வேஸ்ட்டாக ஒரு 3 கேலண்டர் அட்டை வச்சுருந்தேன். அதில் ஒரு அட்டையை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இது போல் கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் பெயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா கூட, கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பெயிண்ட் இருந்துச்சுன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே யூஸ் பண்ணால் அது கேலண்டர் அட்டை மாதிரியே தெரியும். ஸோ அதை ஹைட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஐடியாஸ் சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி அந்த 4 கார்னர்ஸ்லையும் கட் பண்ணி விட்டுட்டு நான் அந்த கலர் பேப்பரை ஃபுல்லாக ஒட்டி விட்டு எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். அதை ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது சுத்தமாக நம்ம கேலண்டர் அட்டை மாதிரியே தெரியாது. அவ்வளோ அழகாக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபைனலாக நான் ஃபுல்லாக அந்த கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த கேலண்டர் அட்டர் மாதிரியே தெரியல. இப்போது இதுக்கு கீழே அந்த ஸ்டாண்டுக்கு இது மாதிரி உங்கள்கிட்ட ரோல் டைப்பில் இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரே சைஸில் 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த ஆர்கனைசர் ஏற்கனவே ஒரு வீடியோவில் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி 4 குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இதை விட ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்கள்கிட்ட வாட்டர் பாட்டில் இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா பெருங்காய டப்பாலாம் தூக்கி போடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பெருங்காய டப்பாவை கூட எடுத்து இதில் 4 கார்னர்லையும் ஒட்டி விட்டு ஸ்டாண்டு மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் க்ளூ இருந்துச்சு அப்படின்னா அதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் கம்மு, ஃபெவிகால் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் 4 கார்னர்லேயும் ஒட்டி விட்டுருங்க. அந்த 4மே சேம் சைஸில் இருக்கணும். கண்டிப்பாக நம்ம மேலே வைக்கக்கூடிய அந்த பொருளுடைய வெயிட் தாங்குகிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பொருளாக எடுத்து அதை ஸ்டாண்டாக கொடுத்துக்கோங்க. ரொம்ப லேஸாக இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே வைக்கிற வெயிட்டு வந்து தாங்காமல் கீழே விழுந்துடும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி கீழே ஸ்டாண்டு கொடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நான் அந்த 4 பீசஸையும் இந்த கம் வச்சு அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது போல் 4 கார்னர்லேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 4 பீசஸையும் ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அந்த 4 கார்னர்லேயும் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மேலே அது செட் ஆக வரைக்கும் வெயிட் வச்சு விட்டுருங்க. நான் இன்னொரு கேலண்டர் அட்டையை எடுத்து அது மேலேயே வச்சு விட்டுட்டேன். இப்போது உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த கேலண்டர்லேயும் நான் ஒட்டின மாதிரி கலர் பேப்பர், அதே கலர் பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த கேலண்டர் அட்டையையும் ஒட்டி இதை டபுள் ரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சிங்கிள் ரேக்காக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், ஃபைனலாக நம்ம கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம அந்த மளிகை ஜாமான் போட்டு வச்சுருக்கக்கூடிய டப்பாவெல்லாம் லைனாக அடுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் வச்சுருந்த கேலண்டர் அட்டையை எவ்வளோ அழகாக கிச்சன் ஆர்கனைசராக மேக் பண்ணியாச்சுன்னு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அந்த டபுள் ரேக்குக்கு மேலே அந்த கேலண்டர் அட்டையை ஒட்டிட்டு கீழேயும் ஒரு 4 ஸ்டாண்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு கீழே குட்டி குட்டி பாக்ஸஸ் எல்லாம் கண்டெய்னர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடியிலையும் ஏதாவது குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பெருங்காய டப்பா, பெப்பர் பாக்ஸு, சால்ட்டு பாக்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கீழே கூட நீங்கள் அடியில் வச்சுக்கலாம்.
இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஐடியா நம்பர் 2, இதுவும் ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தான். அதுக்கு இன்னொரு கேலண்டர் எடுத்துகிட்டு மேலே 2 சைட்லேயும் இது மாதிரி வளைவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது கீழே இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி காட்டுற மாதிரி கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதுக்கு மேலேயும் நான் கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்க, இப்போ நான் கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நம்ம சிங்க் பக்கத்தில் ஹேங் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் டவலை இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேஸ்ட்டாக வச்சுருந்த அந்த கேலண்டர் அட்டையை கிச்சனுக்கு எவ்வளோ அழகாக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இதுலையே நீங்கள் மெட்டல் வளைகள் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஹூக் மாதிரி வளைச்சி விட்டுட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் தேவையோ அத்தனை ஹோல்ஸ் போட்டுட்டு ஹூக்கு மேக் பண்ணி அதை இதில் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்க்ரப்பரு, சிங்க்கு க்ளீன் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரப்பரு அதெல்லாம் இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே சிங்க்கு பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது கேலண்டர் அட்டை மாதிரியே தெரியல. கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த 2 ஐடியாஸுமே எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.